ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 2 வசனங்களை வாசிப்போம். உபாகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனமும், ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 2-3 வசனங்கள். உபாகமம் 8வது அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 8:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளில் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 26வது அதிகாரம் 2-3 வசனங்கள். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. ஈசாக்கை பார்த்து ஈசாக்குடைய தரிசனத்திலே ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை உபாகமம் 1வது அதிகாரம் 7-8 வசனங்கள். நீங்கள் போய் அந்த நல்ல தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் குன்றுகளும் ஏரிகளும் நதிகளும் சிகரங்களும் கடலோரங்களும் உள்ள தேசம். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? மலைகள் உள்ள தேசம், பள்ளத்தாக்குகள் உள்ள தேசம், குன்றுகள் உள்ள தேசம், சமனான வெளிகள் உள்ள தேசம், கடலோரம், பெரிய நதி. இப்படி ஆண்டவர் கொடுக்கிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் குன்றுகளும் சமனான வெளிகள் உள்ள தேசம். அந்த தேசம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசம். ஆபிரகாமுக்கு சொன்னார், இந்த தேசத்தை தருவேன். ஈசாக்கு சொன்னார், இந்த தேசத்தை தருவேன். யாக்கோபுக்கு சொன்னார், இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இப்படி ஆண்டவர் தம்முடைய முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம். அப்ப இந்த வருஷம் ஆண்டவர் நம்ம நல்ல தேசத்துல பிரவேசிக்க பண்ணுகிறார். நன்மைகளை அனுபவிக்க நீங்கள் போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இது முன்னரே வாக்கு பண்ணப்பட்ட நன்மைகள். இது முன்னதாகவே கர்த்தர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணினவைகள். இந்த வருஷம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த வாக்குத்தத்த வசனத்தை மறந்துவிடக்கூடாது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம், அதையும் மறந்துவிடக்கூடாது. 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, நம்முடைய சிந்தையில் தோன்றவும் இல்லை. ஆவியானவர் அந்த ஆழங்களில் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள், நமக்காக ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டு அதை அனுபவியுங்கள், அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள், அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். முன்னால நன்மைகளை வைத்துவிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ எடுத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு நன்மைகள் முன்னால இருக்கிறது, கை நீட்டி எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 2026 வருஷத்துல ஆண்டவர் கை நீட்டி எடுக்கிற நன்மைகளை வைத்திருக்கிறார். நாம் அனுபவிக்கிற, நாம் சுதந்தரிக்கிற நன்மைகளை வைத்திருக்கிறார். அப்படி கர்த்தர் ஆணையிட்ட தேசம்தான், அப்படி கர்த்தர் வாக்கு பண்ணின தேசம்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்தரித்த தேசம். அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற உயர்ந்த ஆசீர்வாதங்கள் உள்ள கானான் தேசம். அந்த தேசம் ஈசாக்குக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம். ஈசாக்குக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசம் எப்படிப்பட்டது?
உங்களுக்கு சுதந்திரமாய் நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. கர்த்தர் நமக்கு முன்பாக சில நன்மைகளை வைத்திருக்கிறாரே. அந்த நன்மைகள் எப்படி இருக்கும்? இந்த ஈசாக்குடைய சரித்திரத்திலிருந்து சில காரியங்களை நாம் அனுபவிக்க போகிற நன்மைகள் இந்த வருஷம் எப்படி இருக்கும்? இந்த வரும் நாட்களில் ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த தேசத்தை வைத்து சில காரியங்களை தியானிக்க போகிறோம். அந்த தேசம் என்கிற இடத்துல நம்முடைய நன்மைகளை எழுதிக் கொள்ளுங்க. அந்த தேசம் என்கிற இடத்துல வாக்குத்தத்தங்களை எழுதிக் கொள்ளுங்க. அந்த தேசம் என்கிற இடத்துல கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவீர்கள் எழுதிக் கொள்ளுங்க. அப்ப இந்த வருஷங்களிலே, இந்த நாட்களிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அவர்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு பண்ணின, அனுபவிக்கிற, சுதந்திரிக்கும்படியாக கொடுக்கிற நன்மைகள் எப்படி இருக்கும்? ஆதியாகமம் 26வது அதிகாரத்திலிருந்து அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? ஈசாக்கு வாசம் பண்ணின தேசம். ஈசாக்கு கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? ஈசாக்கு வாழ்ந்த காலகட்டத்திலே ஒரு பஞ்சம் வருகிறது. என்ன நல்லா கவனிங்க, ஒரு பஞ்சம் வருகிறது. ஈசாக்கு வாழ்ந்த அல்லது ஆபிரகாம் வாழ்ந்த அந்த பெயர்செபா, எபிரோன், அந்த கானான் தேசத்திலே பஞ்சம் வருகிறது. பஞ்சம் வந்தவுடனே எகிப்துக்கு நேராக ஈசாக்குடைய கவனம் திரும்புகிறது. நல்லா கவனிங்க, எகிப்து எப்போதுமே தம்முடைய ஜனங்களை இழுத்துக்கொண்டே இருக்கிறது. எகிப்து எப்போதுமே ஆண்டவருடைய ஜனங்களை இழுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்க நைல் நதி ஓடுது, அங்க நல்ல செழிப்பா இருக்குது. இஸ்ரவேலர்கள் எப்ப பாருங்க அந்த எகிப்துக்கு நேராக அவங்க பார்வை போகும். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நீ எகிப்துக்கு போகாத, இங்கே இரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உனக்கு சொல்ற தேசத்திலே குடியிரு, இங்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கரவே வியாசமா பாருங்க, ஒரு பஞ்சத்தின் நிமித்தமாய் இடம் விட்டு இடம் போக வேண்டும் என்று நினைக்கிறான். தன்னுடைய தேவை நிமித்தமாய் இடம் விட்டு இடம் போக வேண்டும் என்று நினைக்கிறான். இருக்கிற இடத்தை விட்டு அவன் பக்கத்தில் இருக்கிற எகிப்துக்கு போகலாம். அங்கே போய் தான் தன்னுடைய பிள்ளைகளும் சுகமாக வாழலாம் என்று சொல்லி ஈசாக்கு நினைத்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொப்பனத்திலே தரிசனத்தில் சொல்கிறார், நீ எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இங்க நான் உன் கூட இருப்பேன். அந்த வார்த்தை கேட்டபோது ஈசாக்கு கேராரில் குடியிருந்தான். கர்த்தர் சொன்ன அந்த இடத்திலேயே குடியிருந்தான். கர்த்தர் குறித்த அந்த தேசத்திலேயே வாசம் பண்ணினான். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? ஆதியாகமம் 26:12 26:12 26 அதிகாரத்தை எல்லாரும் திறந்து வச்சுங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஈசாக்குக்கு கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? ஈசாக்கு குடியிருந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? அது 100 மடங்கு பலனை கொடுத்த தேசம். கரவே வியாசமா ஆண்டவர் சொன்ன அந்த தேசம். எல்லாம் கவனிங்க, சுற்றிலும் பஞ்சம், சுற்றிலும் வறட்சி, விதைச்ச வயல் விளையாது, விளைஞ்ச அந்த வயல்ல அறுவடை பார்க்க முடியல, திராட்சை தோட்டங்கள் திராட்சை பழங்கள் இல்ல, எண்ணெய் ஒலிவ மரங்கள் எல்லாம் அது சாரமுற்று போயிருக்கிறது, அதெல்லாம் சுருங்கி போயிட்டு, அதெல்லாம் வதங்கி போயிட்டு, பஞ்சம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்லா இருந்தது, நல்ல செழிப்பான இடம், நல்ல ஒலிவ மரங்களும் திராட்சை தோட்டங்களோடும் நல்ல வயல்வெளிகளோடும் நல்ல செழிப்பான இடம். திடீரென்று அந்த தேசத்துல ஒரு பஞ்சம், ஒரு வறட்சி, ஒரு தேவை. இருக்கிற ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க. ஆடு மாடுகளுக்கு குடிக்க தண்ணி இல்ல, ஆடு மாடு மேய்றதுக்கு புல்லு இல்ல, அந்த இடமே வறட்சியா மாறிட்டு பஞ்சம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ இந்த இடத்துல இரு, சுற்றிலும் பஞ்சம் தான், சுற்றிலும் வறட்சி தான், சுற்றிலும் சாதகமான சூழ்நிலை இல்ல, இந்த தேசத்துல குடியிரு என்று சொன்னபோது ஈசாக்கு அந்த தேசத்திலே தான் வைத்திருந்த விதையை விதைக்க ஆரம்பிக்கிறான். ஒரு வறண்ட காலம், மழை இல்லாத காலகட்டம், தண்ணிக்கு கஷ்டம். ஆனா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கரவே வியாசமா அப்ப ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்.
அப்படி ஈசாக்கு ஆணை கொடுத்த தேசம் 100 மடங்கு பலன் கொடுத்த தேசம். இந்த ஆண்டிலே இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற நன்மை எப்படிப்பட்டது என்று சொன்னால் அந்த நன்மைகளே 100 மடங்கு பலன் அடைவீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. அறகுற பதில் இல்ல, 100% ரிசல்ட். ஸ்கூல்ல எக்ஸாம் முடியும்போது ஸ்கூல்ல பேனர்ல ஒட்டி வைப்பாங்க, ஃப்ளெக்ஸ்ல அடிச்சு வைப்பாங்க, 100% தேர்ச்சி. ஆமென். 10th எல்லா பிள்ளைகளும் தேர்ச்சி பெற்றார்கள். பிளஸ் 2 எழுதின பிள்ளைகள் எல்லாரும் தேர்ச்சி அடைந்தார்கள். ஃபெயில் ஆனவங்களுக்கு மறுபடியும் பரீட்சை எழுதுறதுக்காக டுட்டோரியல்ஸ் வச்சிருப்பாங்க. டுட்டோரியல்ஸ் அந்த டுட்டோரியல்ல போய் சேர்ந்து ஒரு பாடத்திலயோ ஒரு பாடத்திலயோ ஃபெயில் ஆன பிள்ளைகள் என்ன செய்வாங்க, சேர்ந்து பரீட்சை எழுதுவாங்க. அந்த டுட்டோரியல் படிச்ச பிள்ளைகள் எல்லாம் ஃபெயில் ஆன பாடத்துல பாஸ் ஆயிட்டா உடனே அங்க ஒரு அறிவிப்பு வச்சிருப்பாங்க, எங்க டுட்டோரியல் படித்தவர்கள் மாணவர்கள் 100% தேர்ச்சி அடைந்தார்கள். இப்படி அந்த 100% படிப்புல வாழ்க்கையில நிறைய காரியங்களை பார்க்கிறோம். இந்த வருஷம் ஆண்டவர் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் 100% வெற்றியை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுமா. நீங்க எந்த முயற்சி எடுக்கிறீங்களோ இதுவரைக்கும் அது பாதியிலே நின்றுக்கலாம், இதுவரைக்கும் அது தடைப்பட்டு இருக்கலாம், இதுவரைக்கும் அது வாய்க்காமல் இருந்திருக்கலாம், அது இதுவரைக்கும் கைகூடி வராமல் இருந்திருக்கலாம். சில நேரங்களில் சொல்லுவோம், கை கெட்டினது வாய் கெட்டல. கை வரைக்கும் வந்தது, நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனா அதை அனுபவிக்க முடியல. கைக்கு எட்டினது கை வரைக்கும் வந்தது, இதுவரைக்கும் அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம். இந்த வருஷத்துல 100% அதை அனுபவிப்பீர்கள். அந்த தேசம் 100 மடங்கு பலனை கொடுத்த தேசம். அந்த தேசத்திலே ஈசாக்கு 100 மடங்கு பலனடைந்தான். இந்த நாட்களில் ஆண்டவர் நீங்க செய்கிற காரியங்கள்ல, படிப்புல, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கஷ்டப்பட்டு இருக்கலாம், அவங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், உங்க கை வருமானத்துக்காக நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த ஆண்டு வருமானத்திலே 100% ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். சுற்றியுள்ள சூழ்நிலையை பார்க்காதீங்க, நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்காதீங்க, நமக்கு முன்னால இருக்கிற மனுஷங்களை பார்க்காதீங்க. அதெல்லாம் பார்த்தா தோல்வியாகத்தான் இருக்கும், அதெல்லாம் பார்த்தா நடக்கிற வாய்ப்பே இல்லாதது போல இருக்கும். ஆனால் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலன். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதினால், இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதினால், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதினால் ஒவ்வொரு நாளும் 100 மடங்கு பலனை அடைவீர்கள். அப்ப அந்த தேசம் 100% பலன் கொடுத்த தேசம். இரண்டாவது ஆதியாகமம் 26வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். 32வது வசனம் வாசிங்க. அந்நாளில்தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவுவினை செய்தி அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? ஈசாக்கு வாசம் பண்ணின தேசம் எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? கர்த்தர் வாக்குப்படின தேசம், தம்முடைய ஜனங்களுக்கு கொடுப்பேன் சொன்ன தேசம், தண்ணீர் நிறைந்த தேசம். அதுதான் நம்ம உபாகமம் 8வது அதிகாரத்தில் ஒரு வசனம் வாசித்தோம். கர்த்தர் உங்களை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார், அது ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அந்த ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் எப்படி வந்தது தெரியுமா? அது ஈசாக்கின் காலத்தில் வந்தது. இவன் கவனிங்க, ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டினார்கள். அந்த பள்ளத்தாக்கில நிறைய துறவுகள் இருந்ததற்கான அடையாளம் இருக்கிறது. நிறைய துறவுகள் மூடப்பட்டு கிடக்கிறது. கொஞ்ச நாளுக்கு முன்னால, கொஞ்ச காலத்துக்கு முன்னால, கொஞ்ச நாளைக்கு முன்னால அந்த இடத்துல துறவுகளும் ஊற்றுகளும் கிணறுகளும் இருந்த இடம். ஆனால் இப்போது அந்த பள்ளத்தாக்கிலே துறவுகள் எல்லாம் மூடப்பட்டு கிடக்கிறது. மேல பார்த்தா ஒரு கிணறு இருக்குது, அடையாளம் இருக்குது. மேல பார்த்தா ஒரு அடிப்பம்பு இருக்குது, அடையாளம் இருக்குது.
மேல பார்த்தா ஏனல போர் போட்டு தண்ணி எடுத்தது போல இருக்குது. அவன் மேல பார்த்தா வெளிப்படையா பார்த்தா கிணறு கட்டி நல்ல வரலால வச்சு அவன் பயன்படுத்துறது போல இருக்குது. ஆனா அதுல தண்ணி இல்ல. அந்த துறவுகள் எல்லாம் மூடி கிடக்குது. இது என்னைய விசாரித்த போது ஏற்கனவே ஆபிரகாம் நாட்டிலே தோண்டப்பட்ட துறவுகள். ஆபிரகாம் ஆடு மாடுகள் உள்ளவன். ஆடு மாடுகளுக்கு தேவையான தண்ணீருக்காக ஆங்காங்கே ஆபிரகாம் சில துறவுகளை தோண்டினார். ஆகார் லகாயோ என்கிற துறவு பக்கத்துல குடியிருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஈசாக்கு லகாயோ என்கிற துறவு சமீபமாய் குடியிருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி ஆபிரகாம் காலத்தில் இருந்த துறவுகளை மூடப்பட்டு விட்டது. யார் மூடினது பார்த்தா அந்த பகுதியில் இருந்ததான பெலிஸ்தியர்கள், அமலேக்கியர்கள், சத்துருக்கள், அந்த பள்ளத்தாக்கில் இருந்ததான துறவுகள் எல்லாம் மூடிட்டாங்க. ஐயா, துறவு நல்லது தானே, கிணறு நல்லது தானே, தண்ணி வந்தா நல்லது தானே, ஏன் பெலிஸ்தியர்களை மூடினாங்க? ஏன்னா தோன்றது ஆபிரகாம். தோன்றது யாரு? இன்னைக்கு சில ஆளுக்கு அப்படிதான். ஒரு ஆள் செய்யறது நல்ல காரியமா தான் இருக்கும். ஆனா செய்த நபர் பிடிக்காததுனால அதை மூடி போடணும்னு நினைப்பாங்க. அதை குறியீட்டு நினைப்பாங்க. அப்படிதான் அன்னைக்கு ஆபிரகாம் தோன்றினதுனால அந்த துறவுகள் எல்லாம் பெலிஸ்தர் செஞ்சாங்களாம், மண்ணை அள்ளி நிரப்பி போட்டாங்களாம். துறவுகளை தூத்து போட்டு விட்டார்கள். ஆங்காங்கே இருந்ததான துறவுகள், ஆங்காங்கே இருந்த கிணறுகள் எல்லாம் மண்ணினால் மூடப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த ஈசாக்கு தன் வேலைக்காரரை வைத்து அந்த பள்ளத்தாக்குகளிலே மறுபடியும் அந்த துறவுகளை தோண்ட ஆரம்பித்தான். எங்கெங்கெல்லாம் துறவு மூடி கிடந்ததோ அதெல்லாம் தோண்ட ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு அதிகாரம் மட்டும் அவன் கிட்டத்தட்ட 5 துறவுகள் அங்க இருக்கிறது. ஒரு இடத்துல தோன்றாங்க, தண்ணீர் கண்டோம் என்று சொல்றாங்க. சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். ஆமை ஈசாக்கு குடியிருந்த தேசம் நீரூற்றுகள் உள்ள தேசம். அந்த வார்த்தை அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நாட்களிலே சுரக்கும் நீரூற்றுகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஈசாக்கின் வேலைக்காக தண்ணீர் கண்டோம் என்று சொன்னது போல நல்ல நல்ல செய்திகள் உங்க காதுல கேட்கும். கரவேதியாம சொல்லுவான், தண்ணீர் கண்டோம், சுரக்கும் நீரூற்றுகளை கண்டோம். முற்பிதாக்கள் ஆபிரகாம் நாட்களில் மூடி போட்டவைகளை ஈசாக்கு மறுபடியும் தோண்ட ஆரம்பிக்கிறார். தண்ணீர் வர ஆரம்பிக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற ஒரு மகன் ஆண்டவருடைய வார்த்தைப்படி சொல்ற இடத்துல குடியிருந்து அவன் துறவுகளை கை வச்சா அந்த ஆசீர்வாதம் தானா வரும். கரவேதியாம சொல்லுவான், சுரக்கும் நீரூற்றுகளை கண்டார்கள். ஒவ்வொரு துறவா தோன்றாங்க, எதிரிகள் வராங்க. இது எங்களுக்குரியது. மண்ணில் இப்பொழுது மூடுனது அவன் தான். இப்போ மறுபடியும் ஈசாக்கும் அவருடைய வேலைக்காரர்கள் தோன்றணும், இது எங்களுக்கு சொல்லி வராங்க, வாக்குவாதம் பண்றாங்க. விட்டு கொடுக்கிறான், ஏசைக்கு சிஸ்னாவை விட்டு கொடுக்கிறான். மறுபடியும் போய் ஒரு இடத்துல துறவுகளை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. எங்கெல்லாம் துறவுகள் மூடி கிடந்ததோ, எங்கெல்லாம் தூத்து போடப்பட்டதோ அதெல்லாம் திரும்ப திரும்ப தோன்றாங்க. சத்துருக்கள் எவ்வளவு எழுதி வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் ஈசாக்கு சோர்ந்து போகவே இல்லை. துறவு தோன்றதை நிறுத்தவே இல்லை. போற இடத்துல எல்லாம் துறவு தோன்றினான். தோன்ற இடத்துல எல்லாம் தண்ணீரை கண்டான். கரவேதியாம சொல்லுவான், அந்த தேசம் தண்ணீர் நிறைந்த தேசம், நீரூற்றுகள் நிறைந்த தேசம். அது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அனுபவித்த தேசம் மாத்திரமல்ல, அது நீரூற்றுகள் உள்ள தேசம். 100 மடங்கு ஆசீர்வாதம், நீரூற்றுகள் உள்ள ஆசீர்வாதம். அடுத்து அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? 26, 22. 26, 22. பின்பு அவரிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவன் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். அந்த தேசம் கர்த்தர் பெருகும்படி இடம் உண்டாக்கின தேசம். கரவேதியாம சொல்லுவான், ஆமென். ஈசாக்கு குறுகி போயிருக்கும், ஈசாவுடைய சந்ததி அழிஞ்சு போயிருக்கும், அவன் வாழாம போயிருக்கும். நீங்க மேல பாத்தீங்கன்னா 13ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கு வளர்ந்துட்டே இருக்கிறான். ஈசாக்கு பெரிய ஆளாகிட்டே இருக்கிறான், விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறான். அமலேக்கியர் சத்துருக்கள் நினைக்கிறாங்க, இவன் வளரக்கூடாது,
இவன் விருத்தி அடையக்கூடாது, இவன் பெருகக்கூடாது, இவன் சுருங்கிடணும், இவன் வாழாம போயிடணும், இருக்கிற இடம் காணாம போயிடணும் சொல்லிதான் சத்துருக்கள் போராடிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்தபோது எந்த சத்துருவும் வரல. கர்த்தர் பெருகும்படிக்கு இடம் உண்டாக்கினார். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கொடுத்தார். சத்துருக்கள் நினைச்சாங்க இருக்கிறது குறைஞ்சு போயிடணும், கர்த்தர் நினைத்தார் இருக்கிறது பெருகட்டும். சத்துருக்கள் நினைச்சாங்க அவன் சுருங்கி போயிடணும், ஆண்டவர் நினைத்தார் அவன் விருத்தி அடையட்டும். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற உங்களை குறித்து மனிதர்கள் பலவிதமான எண்ணங்கள் வைத்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிற எண்ணம் நீங்கள் பெருகுவீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள். நீங்கள் விருத்தி அடைவீர்கள். உங்க சந்ததி பெருகும். கர்த்தர் பெருகும்படி இடம் உண்டாக்கினார். ஒரு ரெகோபத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்கே ஒரு கர்த்தர் பெருகும்படிக்கு இடம் உண்டாக்கினார். 100% ஆசீர்வாதம், நீரூற்றுகள் ஆசீர்வாதம், பெருகும்படியான ஆசீர்வாதம், ஒரு பெருக்கம். யாரும் அவரை தடுக்க முடியவில்லை. கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். இந்த வருஷம் கர்த்தர் இடம் உண்டாக்குவார், ஒரு பெருக்கத்தை உண்டாக்குவார். சபையில் ஆத்துமாவின் எண்ணிக்கை பெருகும், குடும்பத்துல வருமானத்தின் எண்ணிக்கை பெருகும், பிள்ளைகளுடைய ஞானம் பெருகும், உங்களுடைய பலன் பெருகும், சரீர சுகம் பெருகும். எதெல்லாம் பெருகும் நினைக்கிறீங்களோ அது எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தருவார். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, யார் உங்களை தடுக்க நினைச்சாலும் ஆண்டவர் விடவே மாட்டார். ஆண்டவர் ஆசீர்வதிக்க நினைச்சாரானா, ஆண்டவர் பெருக செய்ய நினைச்சாரானா, எங்க போய் கை வைச்சாலும் அங்க ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு ஆசீர்வாதம். கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தபடியாலே நீரூற்றுகளிலே தண்ணீரை பார்க்கிறார்கள். கர்த்தர் பெருகும்படிக்கு இடம் உண்டாக்கினார். கரங்களை உயர்த்தி சொல்லுமா. அடுத்து அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? 26வது அதிகாரம் 27வது வசனம், 26 27. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தரோடு கூட இருக்கிறார் கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? ஈசாக்கை துரத்தி விட்டவர்கள், ஈசாக்கை பகைத்தவர்கள், ஈசாக்கை தேடி வந்து சமாதானம் பண்ணினார்கள். அந்த தேசம் ஒரு சமாதானத்தின் தேசம். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, பகைக்கிறவர்கள், பகைத்தவர்கள் தேடி வந்தார்கள், துரத்தினவர்கள் தேடி வந்தார்கள். நீ எங்களை விட்டு போயிரு, நீ எங்களை விட பெரிய ஆளாயிட்ட, நீ அதிகமா விருத்தி அடைஞ்ச, இனி நீங்க கூட இருந்தா எங்களால தாக்கு பிடிக்க முடியாது, நீ எங்களை விட்டு போயிரு. துரத்தி விட்டார்கள் பொறாமையினால. நீங்க 13வது வசனம், 14வது வசனம், 15வது வசனம் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு மேல பொறாமை கொண்டு அவனை துரத்தி விட்டார்கள். அவனை பகைத்து, அவனை வெறுத்து, அவனோடு உறவு வேண்டாம் என்று சொல்லி அவனை துரத்தி விட்டார்கள். எங்க கூட இருக்காத, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நீ யாரோ நாங்க யாரோ என்று சொல்லி சத்துருக்கள் ஈசாக்கை துரத்தி விடுகிறார்கள். ஈசாக்கு எதிர்த்து நிற்கல, ஈசாக்கு போராடல, தாங்கிட்ட இருக்கிற அடியாட்களை வச்சு, பணிக்காரங்களை வச்சு எதிரிகளுக்கு போய் சண்டைக்கு நிக்கல. நீ என்ன எப்படி துரத்தலாம், நான் யார் தெரியுமா? இல்ல, எதிர்த்து நிக்கல, அல்ல நிக்கல, எதிர்த்து போராடல. அவன் கிளம்பி வந்துட்டான், அவன் அமைதியா வந்துட்டான். அவன் அப்படியே இடத்துல நடந்துட்டே இருக்கிறான். போக போக பிரச்சனை பண்ணிட்டே வராங்க, வர வர பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க, வர வர விரட்டிட்டே வராங்க. பரவாயில்ல, விரட்ட விரட்ட ஓடுவோம், விரட்ட விரட்ட போவோம், விரட்ட விரட்ட போயிட்டே இருப்போம். எவ்வளவு விரட்டாங்க பாப்போம். ஈசாக்கு போயிட்டே இருந்தான். ஒரு இடத்துல வந்தாங்க விரட்டாங்க, பரவாயில்ல போவோம். அடுத்த இடத்துல வந்தாங்க விரட்டாங்க, போவோம். அடுத்த இடத்துல வரும்போது சத்துருக்கள் யார் வரல, கர்த்தர் அவனை பெருக செய்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, இப்போ விரட்டினவர்கள், துரத்தினவர்கள், ஓடோட விரட்டினவங்க,
என் கூட இருக்கான்னு சொன்னவங்க ஈசாக்கு எங்க இருந்தாரோ அங்கே தேடி வந்தார்கள். நான் சொல்றேன், உங்களை தேடி ஜனங்கள் வரப்போகிறார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், உங்களை ஓட விரட்டினவங்க, உங்களை நிம்மதியா இருக்க விடாதவங்க, நீ எங்களை விட்டு போயின்னு சொன்னவங்க, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவங்க, ஒருவேளை குடும்பத்துல சொல்லியிருக்கலாம், வேலை பார்க்கிற இடத்துல சொல்லியிருக்கலாம், நண்பர்கள் மத்தியில சொல்லியிருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லியிருக்கலாம், ஒரு வழி பார்க்காம விட மாட்டேன். அந்த ஈசாக்க ஓட விரட்டினாங்க. ஈசாக்கு ஒதுங்கி போனான். இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், எவ்வளவு ஒதுங்கி போக முடியுமோ அவ்வளவு ஒதுங்கி போவோம். எவ்வளவு பொறுமையா இருக்க முடியுமோ அவ்வளவு பொறுமையா இருப்போம். அவங்க பராமரிக்கட்டும், அவங்க எது நினைக்கட்டும், அவங்க ஓட விரட்டட்டும், நாமவே இருப்போம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நாம பொறுமையா இருப்போம், நாம விட்டு கொடுத்து கொண்டே இருப்போம், நம்ம செய்து கொண்டே இருப்போம். எவ்வளவு தூரம் விரட்டாங்களோ விரட்டட்டும், குடும்பத்தை விரட்டாங்களா விரட்டட்டும், சபையை விரட்டாங்களா விரட்டட்டும், உங்களை விரட்டாங்களா விரட்டட்டும், பிள்ளைகளை விரட்டாங்களா விரட்டட்டும். எதிர்த்து போராட திராணி உண்டு, எதிர்த்து போராட வேண்டாம். எதிர்த்து நிற்க பலன் உண்டு, எதிர்த்து நிற்க வேண்டாம். அமைதியாக இருப்போம், பொறுமையாக இருப்போம், விட்டு கொடுப்போம், கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருப்போம். துரத்தினவர்கள் தேடி வருவார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, இது தீர்க்க தரிசனமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். பகைத்தவர்கள் தேடி வந்து சமாதானமாவார்கள். அவங்க வந்து உங்களோடு ஒப்புரவாவார்கள். உங்களுடைய மேன்மையை அவர்கள் பார்ப்பார்கள், உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பார்ப்பார்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை பார்த்து உங்களோடு உடன்படிக்கை செய்ய ஒரு கணத்தை கர்த்தர் கொண்டு வருவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துவார். நீங்கள் பொறுத்திருங்கள், நீங்கள் காத்திருங்கள், நீங்கள் அமைதியாயிருங்கள், விட்டுக் கொடுங்கள். ஏற்ற காலத்திலே ஆமென் சத்துருக்கள் தேடி வருவார்கள். ஈசாக்கு கேக்குறான், நீங்க தான் என்ன துரத்தி விட்டீங்களே, நீங்க தான் என்ன பகைக்கிறீங்களே. இப்ப அவங்க இருக்கிற இடத்துக்கு ஈசாக்கு போகல, ஈசாக்கு இருக்கிற இடத்துக்கு சத்துருக்கள் வந்தாங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுவான், யாரையும் தேடி நீங்க போகவில்லை, உங்களை தேடி ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேலை செய்யற இடத்துல உங்களை தேடி ஆட்கள் வருவாங்க, உங்களை தேடி ஆட்கள் வரும். வயல்கள், தோட்டங்கள், துறவுகள், பிரச்சனைகள், உங்களை தேடி ஜனங்கள் வருவாங்க. வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். பக்கத்துல உள்ள கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்துல உள்ள கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நாங்க நினைச்சோம் நீ ஏதோ சாதாரணமான ஆளு, நீ யாரோ பிழைக்க வந்தவன் நினைச்சோம். வேற நீ போயிட்டே இருந்த, குட்ட முகிட்டே இருந்த, நீ ஒரு அப்பாவி நினைச்சோம், நீ ஒரு ஏமாளி நினைச்சோம், நீ ஒரு பரதேசி நினைச்சோம். ஆனா நாங்க நினைச்சது தப்பு. இப்போ உன்னை கண்டுபிடிச்சோம். நாங்க நினைச்சது போல அல்ல, நீ உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, இந்த வார்த்தைகள் உங்கள் காதுகளில் கேட்கும். ஐயோ நாங்க எப்படியோ நினைச்சோம், ஆனா நீங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர் என்பதை ஜனங்கள் பார்க்க போகிறார்கள். நடந்ததை எல்லாரும் நான் சொல்றேன், விட்டு கொடுப்போம், பொறுத்திருப்போம், அமைதியாயிருப்போம், காத்திருப்போம். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம். அடுத்து இன்னொரு வார்த்தை கூட சொல்றாங்க 29வது வசனத்திலே, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஈசாக்கு பெற்ற 100 மடங்கு ஆசீர்வாதம் கர்த்தரால் வந்தது. ஈசாக்கு கண்ட துறவுகள், நீர்த்துகள் கர்த்தரால் வந்தது. ஈசாக்கு இருந்த ஆடு மாடுகள், பணிவிடைக்காரர்கள், தோட்டம் துறவுகள் எல்லாம் கர்த்தரால் வந்தது. இன்னைக்கு நம்முடைய கரத்தில் இருக்கிறது எல்லாம் கர்த்தரால் வந்தது. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. நம்ம ஆசீர்வாதத்தை ஜனங்களால கணிக்க முடியாது. நம்ம ஒரு சாதாரண வேலை தான் பார்ப்போம், ரொம்ப சாதாரணமாக இருப்போம். ஆனா மற்றவர்களை சமாதானமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார், மற்றவர்களை சந்தோஷமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல ரெஸ்ட் பண்ண, நல்ல ஆரோக்கியமாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லவரின் ஆசீர்வாதம். இப்ப பாருங்க, 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்ற இடம், துறவுகளை, நீரூற்றுகளை கண்ட தேசம் அந்த தேசம், பெருகுபடியா இடம்னான தேசம். அடுத்ததாக சத்துருக்கள் வந்து சமாதானமான தேசம்.
சத்துருக்கள் வந்து உடன்படிக்கை பண்ணின தேசம். இவ்வளவு ஆசீர்வாதம் அந்த தேசத்தில் இருந்தது. 100 மடங்கு ஆசீர்வாதம், நீரூற்றுகளை பார்க்கிற ஆசீர்வாதம், பெருக்கத்தை பார்க்கிற ஆசீர்வாதம், சத்துருக்கள் சமாதானமாக ஆசீர்வாதம். இந்த இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் அந்த ஒரே இடத்துல ஈசாக்கு அனுபவிக்க, இத்தனை பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அந்த தேசத்திலே ஈசாக்கு அனுபவிக்க அவன் செய்த சில காரியங்கள் 12 வாசி 26 12 26 12 ஈசாக்கு அந்த தேசத்திலே விதையை விதைத்தான். அடுத்து 19 வசனம், ஈசாக்குடைய வேலைக்காரன் பள்ளத்தாக்கிலே வெட்டினார்கள். 25 வசனம், அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர்கள் ஒரு துறவை வெட்டினார்கள். 32 வசனம், அந்நாளில்தானே ஈசாக்கின் வேலைக்காரர்கள் வந்து தாங்கள் துறவை விட்ட செய்தியை அறிவித்தார்கள். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஈசாக்கை அவ்வளவு ஆசீர்வதித்தது காரணம் ஒன்று, அந்த இடத்துல ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த இடத்துல ஈசாக்கு துறவுகளை வெட்டினான். அவன் சுறுசுறுப்பாக செயல்பட்டான். கரங்களை உயர்த்தி சொல்லுவான். ஈசாக்கு அந்த தேசத்துல ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு முதல் காரணம் அவன் செயல்பட்டவனாக இருந்தான். சோர்வுல உட்காரல, சோர்வு போய் உட்காரல. பஞ்ச காலம் தான், வயல் எல்லாம் இருக்குது, தோட்டங்கள் எல்லாம் இருக்குது. சுற்றிலுள்ள ஆட்கள் எல்லாம் அப்படியே உட்கார்ந்து ஐயோ விதைச்சா முளைக்குமா முளைக்காதோ, விதைச்சா அறுவடை கிடைக்குமா கிடைக்காதோ, ஐயோ போட்டு பாதியில காஞ்சி போயிடக்கூடாது என்று சொல்லி அநேக வயல்கள் வெறுமையாய் கிடந்த இடத்திலே, அநேக வயல்கள் சும்மா விடப்பட்டு இருந்த இடத்திலே ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அங்க ஏற்கனவே நிறைய துறவுகள் இருக்குது, அதெல்லாம் மூடி கிடக்குது. அநேகர் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிறாங்க. அநேக நாட்களாய் மூடப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஈசாக்கு மூடப்பட்ட துறவுகள் எல்லாம் தோன்ற ஆரம்பித்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் விதை விதைக்கிற வருஷமாய் இருக்கட்டும். இந்த வருஷம் மூடப்பட்ட துறவுகளை தோண்டுவோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், செயல்படுவோம். விதை விதைச்சிட்டான், இருக்கிற விதை விதைச்சிட்டான், அடுத்ததுக்கு தண்ணி வேணும், அதை வளர வைக்கணும். என்ன செய்யலாம் யோசிச்ச போது சுற்றில நிறைய துறவுகள் மூடி கிடக்குது. ஒரு காலத்தில் ஆசீர்வாதமாய் இருந்த துறவுகள், ஒரு காலத்தில் தேசத்தை செழிப்பாக்கின துறவுகள் எல்லாம் மூடப்பட்டு கிடக்கிறது. ஈசாக்கு அந்த துறவுகள் எல்லாம் தோன்ற ஆரம்பித்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு முன்னே மூடப்பட்டிருக்கிற துறவுகளை தோண்ட கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நம்முடைய முற்பிதாக்கள் ஜெபத்தினால் அநேக ஆசீர்வாதங்களை சுதந்தரித்தார்கள். இன்றைக்கு சபையிலே ஜெபம் மூடப்பட்டு கிடக்கிறது. அந்த ஜெபம் மறுபடியும் தோண்டப்பட்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நம்முடைய பிதாக்கள், நம்முடைய முற்பிதாக்கள் பரிசுத்தத்தில் உண்மையாய் இருந்தார்கள், பாவத்துக்கு அஞ்சி நடந்தார்கள், உலகத்திற்கு ஒதுங்கி நடந்தார்கள். அந்த துறவுகள் ஆசீர்வாதத்தை கொடுத்தது, சத்தியத்திற்கு சாட்சியாய் இருந்தார்கள். இன்றைக்கு பரிசுத்தம் என்கிற துறவுகள் மூடப்பட்டு கிடக்கிறது. தேவனுடைய உபதேசம் என்கிற துறவுகள் மூடப்பட்டு கிடக்கிறது. அந்த துறவுகள் எல்லாம் மறுபடியும் தோன்றுவோம். பரிசுத்தம் நம்மை ஆசீர்வதிக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அன்றைக்கு சபைக்கு உண்மையாயிருந்தாங்க, ஆண்டவருக்கு உண்மையாயிருந்தாங்க, அநேகருக்கு ஊழியம் செய்தார்கள், அநேகரோடு சமாதானமாயிருந்தார்கள். துறவுகள் எல்லாம் ஆசீர்வாதமாயிருந்தது. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சபை இளைஞர்களை பார்த்தா சபைகள் வளர்ந்துகிட்டே இருக்கும், சபைகள் வளர்ந்துகிட்டே இருக்கும், விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னால உள்ள சபைகள், சபை விசுவாசிகளை எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்த ஆசீர்வாதம் ரொம்ப ஆச்சரியம். இன்னைக்கு நம்முடைய ஸ்தாபனத்திலும் சரி, சுற்றி இருக்கிற ஆவியிலே வட்டாரத்திலும் சரி, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்பதாக சபைகள் வளர்ந்தது. சபைகளில் உள்ள குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருந்தார்கள், ஊழியர்கள் ஆசீர்வாதமாய் இருந்தார்கள், சபைகள் எல்லாம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சபைகளில் வளர்ச்சி இல்ல, தேங்கின நிலைமைகள்,
குடும்பங்களில் சமாதானம் இல்ல, குடும்பங்களில் ஆசீர்வாதம் இல்ல, பிள்ளைகள் நிலைமைகள் வித்தியாசமாக இருக்கிறது. காரணம் நிறைய துறவுகள் மூடப்பட்டு விட்டது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால ஆராதனை ஜனங்கள் உற்சாகமா வருவாங்க, ஜெபங்கள் சொன்னா ஜனங்கள் உற்சாகமா வருவாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அதிகமாக ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட இடைப்பட்ட நாட்கள் நடக்கிற ஜெபத்திற்கு ஆட்கள் அதிகமா வருவாங்க. புதன்கிழமை பைபிள் ஸ்டடி நடக்கும், கூட்டமா ஜனங்கள் வருவாங்க. சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் நடக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முந்தின நாள் சாயங்காலம் காத்திருப்பு ஜெபம், காத்திருந்து ஜெபம் பண்ணுவாங்க. அதுல ஜனங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க, அதுல ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அந்த ஜெபம் எல்லாம் இல்ல. அந்த துறவுகளை எல்லாம் தோண்ட கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை ஆமென் சொல்லுமா. ஆதி நாட்களிலே அவன் நம்முடைய முற்பிதாக்கள், நமக்கு முன்னாலே நம்முடைய தலைமுறை, அவன் தகப்பன்மார், நமக்கு முந்தின பரிசுத்தவான்கள் ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு சபைக்குள்ள இல்ல. முழங்கால் அனுபவம் இல்ல, கண்ணீரின் அனுபவம் இல்ல, உபவாசத்தின் அனுபவம் இல்ல, பரிசுத்த ஜீவியம் இல்ல, வேறுபட்ட ஜீவியம் இல்ல. அவன் உலகத்தோடு ஒத்து போகிற அளவுக்கு இது எல்லாமே சத்துரு மூடி போட்டு விட்டான். அந்த துறவுகள் எல்லாம் தோண்ட கர்த்தர் கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுமா. ஈசாக்கு துறவுகளை தோண்டினான், அவன் ஆசீர்வாதங்களை பெற்றான். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெப வாழ்க்கை மறுபடியும் ஆரம்பிக்கட்டும், நம்முடைய பரிசுத்தம் மறுபடியும் வளரட்டும். நம்முடைய விசுவாசம் கர்த்தரே நம்பி இருந்தாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தேவன் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. ஆண்டவரே எங்களுக்கு இதை தார் சொல்லி மன்றாடி ஜெபித்தார்கள். அந்த மன்றாட்டின் ஜெபத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுமா. இந்த 300 மணி நேரம் ஜெபம் இந்த வருஷத்துல ஒரு 300 மணி நேரம் ரொம்ப சிம்பிள். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போதும். 300 மணி நேரம் தாராளமா ஜெபம் பண்ணலாம். இந்த நாட்கள்ல நம்முடைய ஜெப நேரங்கள் அதிகமாக. கரங்களை உயர்த்தி சொல்லுமா. செயல்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சோம்பேறியை கர்த்தர் ஒரு நாள் ஆசீர்வதிக்க மாட்டார். சோம்பேறி தட்டல கையை வச்சு சாப்பாடு எடுக்கிறது யோசிப்பானா? சோம்பேறி குளிருகிறது என்று சொல்லி வயல்ல விழ மாட்டானா? ஐயோ குளிராது, வேகாலம் எப்படி வயல்ல வேலை செய்யுது, குளிருது. சோம்பேறி கர்த்தர் ஒரு நாள் ஆசீர்வதிக்க மாட்டார். சுறுசுறுப்பாய் இருக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லுமா. இந்த வருஷம் நாம் சுறுசுறுப்பாய் இருப்போம். ஆமென். மூடப்பட்ட துறவுகள், பரிசுத்தாவின் அபிஷேகம், ஜெபம், சபையோட ஐக்கியம், ஊழியம், ஆத்துமாதாயம் எல்லாம் திரும்ப வரட்டும். ஜெப நேரங்கள் அதிகமாகட்டும். சபைக்கு நமக்குள்ள தொடர்பு அதிகமாகட்டும். தேவ சமூகத்தில் அதிகமாக உட்கார்ந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இரண்டாவது, ஈசாக்கு அந்த தேசத்துல ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம் விட்டு கொடுக்கிறவனாய் இருந்தான். விட்டு கொடுக்கிறவனாய் இருந்தான். நான் ஏற்கனவே சொன்னது போல அவனை போராட்டத்தெல்லாம் துரத்துறாங்க. இது அவன் வேலைக்காரர்கள் தோண்டி அந்த கிணறெல்லாம் வெட்டி எடுத்து கல்லெல்லாம் கட்டி நல்ல அழகா தண்ணீர் இறங்குற அளவுக்கு நல்ல செழிப்பான ஒரு இடமா ஈசாக்கு வேலைக்காரர்கள் அவ்வளவு வேலை பண்றாங்க. ஆனா பெலிஸ்தர்கள் இது எங்களுக்குரியது, இது எங்களுக்குரியது சொல்லி வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், சண்டை போடுகிறார்கள். விட்டு கொடுத்துட்டான். இந்த இயேசுக்கு உனக்கு அடுத்து சித்தனா வச்சிக்கோ. பட்ட பிரயாசம், உழைப்பு, கண்ணீர் வடிச்சது எல்லாமே ஈசாக்கு வேலைக்காரர்கள். ஆனா எதிரிகள் வந்து ஈஸியா எடுத்துட்டு போறாங்க. இது எங்களுக்குரியது, இது தங்களுக்குரியது. இன்னைக்கு உங்களுக்குரியதை தங்களுக்குரியது சொல்லி போராடுகிற ஒரு கூட்டம் ஜனங்கள் இருப்பாங்க. விட்டு கொடுத்துருங்க, விட்டு கொடுத்துருங்க. இது எனக்குரியது வச்சிக்கோ, இது ஏன் சீட்டு வச்சிக்கோ, இது ஏன் சொத்து வச்சிக்கோ, இது எனக்குரிய பங்கு வச்சிக்கோ, இது நான் கொண்டு வந்தது வச்சிக்கோ. ஏதாவது கொடுக்கணும், விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்த ஈசாக்கை கர்த்தர் பல மடங்காய் ஆசீர்வதித்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுமா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த நல்ல சுபாவம் இருக்கணும். அது எப்படி? எனக்கு உரிமை இருக்குது, பரவாயில்லை. அது எனக்கு ரைட்ஸ் இருக்குது, பரவாயில்லை. விட்டு கொடுங்க. கர்த்தர் நம்மை கை தூக்கி எடுத்துக்கிட்டே இருப்பான். பாருங்க, அன்னைக்கு ஈசாக்கு ஒவ்வொரு துறவா தோண்டி போனனாலதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார்.
இது நீரூற்றுகள் உள்ள தேசம். கரங்களை உயர்த்தி சொல்லுமா. ஒருவேளை ஒரு நீரூற்றை தோண்டனோனே எதிரிகள் எல்லாம் அமைதியா இருப்பாங்க வைங்களேன். பரவாயில்லப்பா தோண்டி போட்டு சொல்லி ஒரு ஊற்று தோண்டனோனே விட்டுருந்தாங்கன்னா ஏசேக்கு மட்டும்தான் இருக்கும். சிஸ்னா வந்திருக்காது, ரெகோபோத் வந்திருக்காது, பெயர்சபா வந்திருக்காது. பாருங்க, சத்துருக்களை வச்சு ஆண்டவர் விரட்டறாரு. போ, இன்னொரு ஊற்று தோண்டு, இன்னொரு துறவு தோண்டு. இது உனக்கு அல்ல, வருகாலத்துக்கு. நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்கள் நான் விட்டு கொடுக்கிறது வருகால சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் மாறி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா. அன்னைக்கு அவன் இடத்துல கிட்டத்தட்ட 5 நீரூற்றுகள், 5 துறவுகள் அங்க போறதெல்லாம் தோண்ட நீரூற்றுகளை தண்ணீரை பார்த்ததனாலதான் இஸ்ரவேல் சந்ததிக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது ஊற்றுகளும் ஆறுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தகப்பன்மாரே, தாய்மாரே, இன்றைக்கு நீங்கள் விதைக்கிற விதை வருகால சந்ததிக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு நீங்கள் நான் படுகிற பிரயாசம் அடுத்த தலைமுறை ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இன்றைக்கு நீங்கள் நான் அனுபவிக்கிற ஆசீர்வாதம் நமக்கு முன்னால நம்ம அப்பா அம்மா அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம், நம்முடைய தாத்தா பாட்டி அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்னா அவங்க ஆசீர்வாதம், யாரோட பரம்பரையில யாரோட தலைமுறையில என்றைக்கோ ஆண்டவரை நம்பி இருந்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்கள் தலைமுறையாய் வர. கரங்களை உயர்த்தி சொல்லுமா. நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா போற இடத்துல எல்லாம் பலிபீடம் கட்டிட்டே இருப்பாரு. எங்கெல்லாம் மலைகள் இருக்குதோ அங்கெல்லாம் பலிபீடங்கள், அந்த மலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஈசாக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா போற இடத்துல எல்லாம் துறவுகளை தோண்டினார். அந்த துறவுகள் அவருடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் மாறி. கரங்களை உயர்த்தி சொல்லுமா. அப்ப பாருங்க, ஈசாக்கு செயல்பட்டான், ஈசாக்கு விட்டு கொடுத்தான். மூன்றாவது, ஈசாக்கு அவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கு காரணம் அவனுடைய கீழ்ப்படிதல். அவனுடைய கீழ்ப்படிதல். கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த தேசத்திலே குடியேறு, இதுதான் நான் உனக்கு வச்சிருக்கிறேன். இந்த இடத்தை உனக்கும் வச்சிருக்கிறேன், உன் பிள்ளைகளுக்கும் வச்சிருக்கிறேன், உன் தலைமுறைகளுக்கும் வச்சிருக்கிறேன். இந்த இடத்துல இரு. எகிப்துக்கு போறதுக்கு ஒரு காலம் இருந்தது. யாக்கோபுடைய நாட்கள்ல அங்க எகிப்துக்கு போனாங்க. ஆனா ஈசாக்கு அப்பவே எகிப்துக்கு போனான். கர்த்தர் சொன்னார், எகிப்துக்கு போகாத, இங்கே இரு. எனக்கு எப்பவுமே இந்த பகுதியை தியானிக்கும் போது 26:6 ஒரே லைன்ல ஒரே ஒரு வசனம், ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். கரங்களை உயர்த்தி சொல்லுமா. அந்த ஒரு வார்த்தைக்குள்ள ஈசாக்குடைய 100% கீழ்ப்படிதல் இருக்கிறது. ஈசாக்குடைய 100% ஆண்டவருக்கு செவி கொடுத்த அனுபவம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லிட்டார், ரைட். பஞ்சமாய் இருக்கட்டும், சத்துருக்கள் இருக்கட்டும், சூழ்நிலைகள் சாபமெல்லாம் இருக்கட்டும், கர்த்தர் சொல்லிவிட்டார், நான் இங்கே இருப்பேன். ஈசாக்கு கீழ்ப்படிந்தான், வர விருத்தி அடைந்தான். ஈசாக்கு கீழ்ப்படிந்தான், அந்த தேசமே ஆசீர்வாதமாய் மாறினது. அவனுடைய கீழ்ப்படிதல், அவனுடைய விட்டு கொடுத்தல், அவனுடைய உற்சாகம் அன்றைக்கு மாத்திரமல்ல அடுத்த தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது. கரங்களை உயர்த்தி சொல்லுமா. ஈசாக்குடைய இந்த அனுபவங்கள் எல்லாம் திடீர்னு வந்தது கிடையாது. அவன் சின்ன பையனா இருக்கும்போது ஆபிரகாம் ஈசாக்கை கூப்பிட்டு பலி செலுத்துறதுக்கு மோரியா மலைக்கு போறாரு. அவனுக்கு இருந்த விவரத்துல ஆபிரகாம் பார்த்து கூப்பிடுறான், அப்பா விறகு இருக்குது, கத்தி இருக்குது, தீ இருக்குது, ஆடு எங்க? அவன் நிறைய நேரம் பார்த்திருக்கான். சின்ன வயசுல அப்பா ஒரு ஆடு பிடிச்சு கொண்டு போய் பலிபீடத்தை கட்டி தீய வச்சு தகனபலி செலுத்துறதை ஈசாக்கு பார்த்திருக்கான். இப்ப வீட்டுல இருந்து கிளம்பும் போது பலி செலுத்த போகிறேன்னு சொல்றாரு. வேலைக்காரங்க சொல்லும்போது பலி செலுத்த போறேன்னு சொல்றாரு. மலைக்கு அடிவாரத்துல வந்து நீங்க இங்கே இருங்க, நானும் பிள்ளைகளை பலி செலுத்தி வாரேன்னு சொல்றாரு. போற வழியில ஈசாக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருக்குது, பலி செலுத்துங்கார ஆடு இங்க இருக்குது, பலி செலுத்துங்கார ஆடு இருக்குது, கட்டை இருக்குது, கத்தி இருக்குது, தீ இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆடு எங்க? மெதுவா அப்பாவை கூப்பிட்டான். அப்பா ஆடு எங்க? பெத்த தகப்பன் எப்படி சொல்ல முடியும்? ஒன்னதான் கொல்ல போறேன், ஒன்னதான் பலிபீடத்தை வெட்டி தீ வைக்க போறேன் சொல்ல முடியுமா? ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் அல்லவா, விசுவாசத்தோட சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நாம பலி செலுத்த போறது கர்த்தருக்கு.
கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் நமக்கு தேவையான தகனபலிக்கான ஆளை அவர் பார்த்துக் கொள்வார். அங்க 22வது அதிகாரம் பாத்தீங்கன்னா அப்புறம் இருவரும் கூடி போனார்கள். அதுக்கு ஒரு ஈசாக்கை பத்தி எதுவுமே பேசல. இப்ப பலிபீடம் கட்டுறாங்க, 2 பேரும் சேர்ந்து கட்டுறாங்க. விறகு எடுத்து அடுக்குறாங்க, 2 பேரும் சேர்ந்து அடுக்குறாங்க. ஈசாக்கு சுத்தி பாக்குறாரு, என்னடா ஆட காணும் பார்த்தா ஈசாக்கு மெதுவா அப்பா சொல்றாரு, மகனே கையை நீட்டு. கையை நீட்டுறான், படுத்துக்கிட்டான், காலை கட்டுறான், கையை கட்டுறான், அப்படி கட்டி தூக்கி போடுறான். அப்போதான் ஈசாக்கு தெரியுது, அடுக்கப்பட்ட பலிபீட அந்த கட்டைகள் மேல ஒரு பலிபீடத்தை வைக்கிறது போல ஈசாக்கு கிடத்தி இருக்கிறான். எதுவுமே பேசல. தன்னுடைய அப்பாவுடைய அந்த செயல்பாடுகளுக்கு, அப்பாவுடைய தீர்மானத்திற்கு எதுவுமே பேசாமல் தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தான். அப்படியே அர்ப்பணித்தான். அன்றைக்கு அந்த பலிபீடத்துல ஈசாக்கு மகன், ஆபிரகாம் தகப்பன். ஒரு தகப்பனுக்கு பிள்ளையை பத்தி 1000 கனவு இருக்கும். ஒரு தகப்பனுக்கு பிள்ளையை பத்தி 1000 ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் எல்லாம் கட்டி வச்சுட்டு ஈசாக்கு பலிபீடத்துல கிடத்துறான். ஈசாக்கு வளர்ந்து வருகிற வாலிபன், அவனுக்கு எதிர்கால கனவுகள் நிறைய இருக்கும். அப்பா போன இடத்துல எல்லாம் நிறைய தோட்டம், தரவு, மிருகங்கள், இதெல்லாம் அனுபவிக்கணும். எவ்வளவு ஆசைகள் இருக்கும். அவனுடைய ஆசைகள் எல்லாம் அடக்கி ஒடுக்கி ஒரு தகப்பன் பிள்ளையை கட்டி அவன் ஆசைகள் எல்லாம் அடக்கி ஒடுக்கி பிள்ளையை தூக்கி பலிபீடத்துல வைக்கும் போது இந்த பிள்ளையான ஈசாக்கு ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே தன்னை 100 சரண்டர் பண்ணான். பரவாயில்ல, இது என் அப்பாவின் விருப்பம். பரவாயில்ல, என் அப்பா கர்த்தருக்காக பலி செலுத்தும்படியாய் என்னை பலிபீடத்துல வைத்திருக்கிறார். பரவாயில்ல, இனி 2 காரியம் நடக்கணும். பலிபீடம் கட்டியாச்சு, சட்டை அடியாச்சு, கத்தி எடுத்து வெட்டணும், தீ வைக்கணும். எதுவுமே பேசல. அந்த பலிபீடத்தில் அன்றைக்கு அர்ப்பணித்த ஈசாக்கு தன்னை வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய நற்குணங்களிலே வளர்ந்து பெருகினான். கரங்களவியாம் சொல்லுமா, அது மாத்திரம் கிடையாது. ஈசாக்கு பலிபீடத்துல வச்சிட்டு கீழே இறங்கியாச்சு, வேற ஒரு ஆட்டை கட்டி பலி கொடுத்தாச்சு. இப்ப ஈசாக்கு வளர்ந்து வருகிறான், திருமண வயது, அவனுக்கு பொண்ணு பார்க்கிறதுக்காக ஆள் போயிருது. எலியேசர் ஈசாக்காக பெண்ணு பார்க்கும்படியாக போயிருக்கிறான். அந்த சாயங்காலங்களிலே ஈசாக்கு குறித்து ஒரு வார்த்தை இருக்குது. 24:63 ஆதியாகமம் 24:63 ஈசாக்கு தியானம் பண்ணும்படியாய் வெளியே போனான். ஈசாக்கு தியானம் பண்ணுகிற அனுபவமுடையவன், 100 தன்னை அர்ப்பணித்தவன், 100 ஆண்டவரையே தியானிக்கிற ஒரு மனிதன். இந்த அனுபவம் தான் அவனுக்குள்ளே விட்டுக் கொடுக்கிற சுபாவத்தை கொண்டு வந்தது. இந்த அனுபவங்கள் தான் அவனுக்கு கீழ்ப்படிதலை கொண்டு வந்தது. இந்த அனுபவங்கள் தான் அவனை செயல்படுகிறவனாய் வைத்தது. அந்த சிறு வயதிலே அவன் கற்றுக்கொண்ட நல்ல பண்புகள், அப்பாவிடத்திலிருந்து தாயிடத்திலிருந்து அவன் கற்றுக்கொண்ட நல்ல பண்புகள். ஈசாக்குடைய அம்மா யாரு? சாராள். ரொம்ப சுறுசுறுப்பாளி. சீக்கிரமாய் ஓடி ஒரு கண்ணுக்குட்டி அடிச்சு சமைச்சு கொண்டு வந்துருவான். அவ்வளவு சுறுசுறுப்பு. தாயிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்கள், தகப்பனிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்கள் அவருடைய பிற்காலத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் உங்க அப்பா அம்மா இருந்து நல்ல பண்புகளை படித்துக் கொள்ளுங்க. உங்க அப்பா அம்மாவுடைய உழைப்பு, உங்க அப்பாவுடைய கஷ்டம், உங்க அப்பாவுடைய முயற்சி எல்லாம் உங்களுக்காக. உங்க அப்பா அம்மா இருந்து நல்ல ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க, வேத வசனத்தை கற்றுக்கொள்ளுங்க, சபையில வரும்போது நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோர்களே, நீங்களும் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரியாக இருங்க. கரங்களவியாம் சொல்லுமா, பாருங்க, 100 அர்ப்பணித்தான். ஆண்டவரை தியானிக்கிற அனுபவம் வருது. அந்த ஈசாக்கு விட்டுக் கொடுக்கிற மனம் தானா வந்தது. கீழ்ப்படிகிற இருதயம் தானா வந்தது. அப்படியே வளர்ந்திருந்தான். விட்டுக் கொடுக்கிற அனுபவம், கீழ்ப்படிதலும் செயல்படுகிற அனுபவம் வந்ததுனால அந்த தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த தேசத்தை தான்
கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த தேசத்தை தான் கர்த்தர் தம்முடைய சந்ததிக்கு வாக்குத்தத்த தேசமாக கொடுக்கிறார். ஒரு ஈசாக்குடைய செயல்பாடுகள், ஒரு ஈசாக்குடைய கீழ்ப்படிதல், ஒரு ஈசாக்கை விட்டுக் கொடுக்கிற அனுபவம் வருங்கால சந்ததிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஈசாக்கின் ஆசீர்வாதங்களை நமக்கும் வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. நம்ம ஜெபம் கலாத்தியர் 4வது அதிகாரம் 28வது வசனம். கலாத்தியர் 4:28. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நீங்க கொஞ்சம் என்ன பைபிள் படிக்கும்போது, பைபிள் தியானிக்கும் போது பழைய ஏற்பாட்டில் உள்ள சத்தியங்கள் கண்டிப்பாக புதிய ஏற்பாட்டில் இருக்கும். அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களை நம்ம தியானிச்சு புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறது தான் பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் கர்த்தர் கையில தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, ரெண்டு ஏற்பாடுமே நமக்கு தேவை. பாருங்க எவ்வளவு அழகா, இவ்வளவு நேரம் ஈசாக்கை பத்தி தியானித்தோம், ஈசாக்குடைய ஆசீர்வாதங்களை தியானித்தோம், ஈசாக்குடைய உயர்வுகளை தியானித்தோம். அந்த ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. எப்படி தெரியுமா? சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, ஆமென். நாம் ஈசாக்கை போல, ஈசாக்குடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்தார். ஈசாக்குடைய சந்ததியிலே தாவீதுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்துவின் சந்ததியிலே நீங்களும் நானும் இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, ஈசாக்கை போல நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஒரு ஈசாக்கு அனுபவித்த அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தம். ஈசாக்கு எவ்வளவு உயர்த்தப்பட்டாரோ, ஈசாக்குடைய கடைசி காலத்தை பார்த்தீங்கன்னா அவன் பூரண வயதுள்ளவனாய் நல்ல விருத்தாபியமாய் அவன் நித்திரை அடைந்தான் இருக்கிறது. தீர்க்காயுசோடு ஈசாக்கு இந்த பூமியிலே வாழ்ந்தான். தீர்க்காயுசோடு சுகமாய் பலமாய் கர்த்தர் இந்த பூமியிலே வைத்திருந்தார். பிள்ளைகளையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் சொல்றேன், நீங்களும் நானும் ஈசாக்கை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, நல்ல சுகம், நல்ல தீர்க்காயுசை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஈசாக்கை போல ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற நாம் ஈசாக்கை போல பரிசுத்தத்தை காத்துக் கொள்வோம். ஈசாக்கை போல கீழ்ப்படிகிறவர்களாய் இருப்போம். ஈசாக்கை போல நம்மை நாமே அர்ப்பணிக்கிறவர்களாய் இருப்போம். ஈசாக்கை போல கீழ்ப்படிவோம். 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெறுவோம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணி, இந்த இடத்துல நமக்கு ஆசீர்வாதம், இந்த இடத்துல உனக்கு மட்டும் இல்ல, ஒரு சந்ததிக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு இந்த இடத்துல வார்த்தை கேட்கிற உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்க பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்க பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க. பாருங்க, ஈசாக்கு தேசத்தையே மாத்திட்டார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஈசாக்கு அந்த தேசத்துல வரும்போது பஞ்சம், ஈசாக்கு அந்த தேசத்துல கால் வைக்கும் போது வறட்சி. ஆனா ஈசாக்கு அங்கே உழைத்து விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியத்தை செய்ததனால அந்த கேராவூர், அந்த பெயர்சபாவின் எல்லைகள், அந்த எல்லா பள்ளத்தாக்குகளும், அது பள்ளத்தாக்கான ஏரியா, அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் ஆசீர்வாதமாய் மாறினது. ஈசாக்கு கால் வைக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சம், ஈசாக்கு கால் வைக்கிறதுக்கு முன்னாடி வறட்சி, ஈசாக்கு கால் வைத்த போது அந்த தேசமே மாறினது. இந்த இடத்துல இருக்கிற நீங்களும் நானும் தேசத்திற்கே ஆசீர்வாதமாய் இருக்கிற. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, நீங்க கால் வைக்கிற இடம் ஆசீர்வாதமாய் இருக்கும். நீங்கள் கால் வைக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க கால் வைக்கிற வேலை ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க ஒருத்தங்க வீட்டுல போய் சமாதானமா கால் வைக்கும் போது, நீங்க போறதுக்கு முன்னால அந்த குடும்பத்தின் நிலைமை வேற மாதிரி இருக்கலாம். நீங்க கால் வைத்து விட்டு வந்த பிற்பாடு அந்த குடும்பம் தலை ஆரம்பிக்கும். நீங்க ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊர் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு ஊர்ல கால் வைக்கும் போது அந்த ஊருடைய நிலைமையே மாறும். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, ஆமென். இந்த வெள்ளமண்டலத்துக்கு
2004 நான் வந்தேன். 2004 வந்தேன். இங்க வரும்போது பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல ஆங்காங்க குடிசை வீடுகள் இருக்கும், ஓடு வீடுகள், ஓடு கட்டடங்கள். இது நான் பார்த்ததை சொல்றேன். அப்படி இந்த ஊர் வித்தியாசமா இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவுல ஓலை வீடு இல்லைங்கக்கூடிய அளவுக்கு வீடுகள் எல்லாம் வந்திருக்கு. கரகலவை வித்தியாசமா ஆமே ரோட்டுக்கு போனீங்கன்னா 1-2 ஓடு கட்டடங்கள் தான் இருக்குது. எல்லா கட்டடங்களும் இடிச்சு நமக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு கடைகள், ஆமா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அந்த பட்டணம் மாறும். கரகலவை வித்தியாசமா நம்ம கால் வைக்கிற ஊர் ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம கால் வைக்கும்போது காடா இருக்கும். நம்ம கால் வைக்கும்போது ஒருவேளை சுடுகாடா கூட இருக்கலாம். ஆனா நம்ம கால் வைக்கும்போது அந்த ஏரியாவே மாறும். கரகலவை வித்தியாசம் சொல்லுமா ஈசாக்கு அந்த தேசத்திலே வாசம் பண்ணினான். நீரூற்றுகள் வந்தது, வயல்வெளிகள் வந்தது, மிருக ஜீவன் வந்தது, சத்துருக்கள் சமாதானமானார்கள். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், 100 மடங்கு நன்மைகளை அனுபவிப்போம். இருக்கிற எல்லாரும் முழங்கால் படிடுவோம், இருக்கிற எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆமென். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் சொல்லுகிற இடத்திலே நீ குடியிரு. பஞ்ச காலத்திலே ஆண்டவர் வார்த்தைக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படிந்தான். ஒன்றுமில்லாத இடத்துல ஏராளம் துறவுகள், நீரூற்றுகள். ரொம்ப ஆச்சரியம். கர்த்தருடைய நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். கண்களை மூடி இருப்போம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நம்ம சொல்லி ஜெபித்து கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்க போகிறோம். ஒரு ஈசாக்குடைய ஆசீர்வாதம் அந்த தேசத்திற்கும் வருங்கால சந்ததிக்கும் ஆசீர்வாதமாய் மாறினது. ஆபிரகாம் நாட்களிலே வெட்டினதும் பெலிஸ்தியர்கள் தூர்த்து போட்டதுமான துறவுகளை ஈசாக்கு மறுபடியும் தோன்றினான். எல்லாரும் கண்களை மூடி நான் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிக்க வாய்ப்பிருக்கிறேன். தூர்த்து போடப்பட்ட துறவுகள் மறுபடியும் தோன்றப்படட்டும். சபைகளுக்குள்ளே அந்த ஜெப ஜீவியம் வரட்டும். சபைக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு வரட்டும். சபைக்குள்ளே முற்பிதாக்கள் சத்தியத்தில் நடந்தது போல நாம் சத்தியத்துக்கு வைராக்கியமாய் இருக்கிற அனுபவம் வரட்டும். சபைக்குள் நமக்குள்ளான அந்த தொடர்பு அதிகமாகட்டும். ஆண்டவருக்கு நமக்குள்ளான இணைப்பு அதிகமாகட்டும். அந்த நாட்களில் ஏதோ ஒரு காரியமானாலும் ஆண்டவரை ஜெபம் பண்ணுவாங்க. பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க ஜெபம்னு ஏசப்பா தருவார், ஜெபம்னு ஏசப்பா தருவார், ஜெபம்னு ஏசப்பா தருவார். ஜெபம் பண்ணி ஏராளமான ஆசீர்வாதங்களை வாங்கினோம். இன்றைக்கு ஜெபமில்லாத வாழ்க்கை, வேதமில்லாத கிறிஸ்தவம், சபையில்லாத கிறிஸ்தவம் என்கிற ஒரு மூடப்பட்ட நிலைமைக்குள்ள சபை போய்விட்டு இந்த இடத்துல இருக்கிற நாம் ஒரு ஈசாக்கை போல துறவுகளை தோண்டுவோம். எல்லாரும் கண்களை ஆண்டவரே சத்தியத்திற்கு நான் சாட்சியாக இருப்போம்ப்பா. பரிசுத்தத்துல உறுதியாக இருப்போம் ஆண்டவரே. என் ஜெபம் மற்றவங்களுக்கு மாதிரியா மாறும் ஆண்டவரே. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சபையில இருந்திருக்கீங்க, அந்த நிலைமைலாம் உங்களுக்கு தெரியும். அதே போல நம்முடைய சபைகள் மாறட்டும். ஒருவேளை அப்படி வேண்டாங்க, எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது, நான் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. வேதத்துல ஆதி சபையின் அனுபவங்கள், அந்த பெந்தேகோஸ்தே சபையின் அனுபவங்கள், ஆதி சபைகள் ஜெபத்திலே, அப்பம் பிடிக்குதல்ல, அந்யோன்யத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்த ஆதி சபையின் அனுபவங்கள் நமக்குள்ளே வரட்டும். ஆமென். ஈசாக்கை போல விட்டு கொடுக்கிற சுபாவம் நமக்குள்ள வரட்டும். கீழ்ப்படிகிற அனுபவம் வரட்டும். செயல்படுகிற அனுபவம் வரட்டும். இந்த வருஷம் நம்ம சபைக்காக செயல்படுவோம். ஒரு 300 மணி நேரம் ஜெபம் பண்ணிருங்க. 300 ஆத்துமாக்கள் வரட்டும் சொல்லி விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஆத்துமாக்களை தேடி போங்க. ஆமென். சுறுசுறுப்பாய் இருக்கும்போது ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் தருவார். நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன் கூட இருப்பேன். உன்னை பெருக பண்ணுவேன். அந்த தேசம் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றது. அந்த தேசம் நீரூற்றுகளை பார்த்தது. அந்த தேசம் பெருகினது. அந்த தேசம் சமாதான தேசமாய் மாறினது. இந்த நாட்டில் கர்த்தர் 100 மடங்கு ஜெயத்தை உங்களுக்கு தருவார். ஆசீர்வாதங்களை தருவார். நன்மைகளை தருவார். வலதுகரத்தை உயர்த்தி 3 காரியத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, கீழ்ப்படிவேன், விட்டு கொடுப்பேன், செயல்படுவேன். சொல்லுங்க. ஆண்டவரே, கீழ்ப்படிவேன்,
விட்டு கொடுப்பேன், செயல்படுவேன். இந்த 3 தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. 100 மடங்கு பலன் உண்டாகட்டும். வருங்கால சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.